வரப்போகும் 2024 ஆங்கில புத்தாண்டு பலன். வரப்போகும் 2024 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வகையான பலன்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், முதலீடுகள், சுப விஷயங்கள், ஆரோக்கியம், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், அயல்நாட்டு பயணங்கள், படிப்புகளிலே சாதனை செய்வது, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எந்த வகையிலாவது முன்னேற்றம் அடைவது, பலவிதமான பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அடைவது, எந்த வகையில் நமக்கு சாதகங்கள், எந்த வகையில் நமக்கு பாதகங்கள், எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எப்படி நாம் இந்த ஆண்டில் எதையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதற்கான தக்க உபாயங்கள், வழிபாடுகள், வசீகர எண்கள், குறிப்புகள் எல்லாமே ஜோதிடம், எண்ணியல், வாஸ்து மூன்றின் அடிப்படையில் ஒன்று திரட்டி இரத்தின சுருக்கமாக இந்த 2024 ஆண்டு பலனை இப்போது அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். துளாராசி அன்பர்களே, நீதிமான்கள், நிதர்சனமாக எதையும் செய்யும் அமைப்புடையவர்கள், தன்னுடைய அழகை அதிகமாக கவரும் வகையில் எதையும் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், உங்களுடைய கருத்தும் பேச்சும் செயலும் பிறரை எந்த வகையிலும் திரும்பி பார்க்க வைக்கும். நல்ல உணவுகளையும் தேடி சாப்பிட்டு மற்றபடி விளம்பரத்தையும் நாடக்கூடிய தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓடு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். ஆண்டின் வசீகர சாதகங்களும் மற்றும் முக்கிய அம்சங்களும். ஆண்டினுடைய அதிர்ஷ்ட தெய்வம் மரகத மீனாட்சி சொக்கநாதர் அண்டு கல்லழகர். இந்த மீனாட்சி சொக்கநாதரை மதுரையில் சென்று தரிசிப்பதும், அதாவது வன்னிமர கணபதியை தரிசித்த பிறகே மீனாட்சியை தரிசிக்க வேண்டும். அதன் பின் சோமசுந்தரை தரிசிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளி நடராஜரை தரிசித்து வந்தால்தான் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தரிசிக்க வேண்டும். மற்றும் கல்லழகர் என்று சொல்லக்கூடிய அழகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளையும், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய பழந்திருச்சோலை முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும். வசீகர எண்கள் 31, 38, 62. சாதகமான நிறங்கள் கிரே, பிரவுன், கருப்பு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு. சிறப்பு சின்னம் தாமரை, கிளி. இதனை பயன்படுத்துவது. உங்கள் நட்சத்திரப்படி பலன் தரக்கூடிய தசாபுத்திகளின் பலன்கள். சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில்நுட்பம், கூட்டு முயற்சி, ஸ்திர சொத்துக்களுடைய பாக்கியம், உடன்பிறப்புகள் உறுதுணை, நண்பர்களின் நட்பு, தைரியம், சரீரத்தில் பாதுகாப்பு, சமாதானம், சன்மானம், இந்த அம்சங்கள் யாவும் குரு செவ்வாய் தசாபுத்தியில் அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்கு பலவீனம் வராமல் தற்காத்துக்கலாம். கமிஷன், டெக்னிக்கல், பயணம், பாரின் தொடர்பு, இடமாற்றம், இங்கிதம், நல்லவர் கெட்டவர்களுடைய தொடர்பு, அதனால் வரக்கூடிய நன்மைகள், எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், இந்த வகை பலன்களை சனி ராகு தசாபுத்தியில் சரியாக அமையக்கூடும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும், திருமண வைபவம் கைகூடும், குவா பாக்கியங்கள் அமையும், கொடுக்கல் வாங்கல் நன்மையே, பெரியவர்களுடைய ஆசையும், தெய்வீக பூஜைகளும், ஆலய தரிசனங்களும், குழந்தைகளுடைய வைபவங்களும் தடபுடலாக நடக்கும். தன் அறிவாற்றலோடு அவார்டுகள், உயர்படிப்பு, சாதனைகள், ஜீவனம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுக்கிரன் ராகு தசாபுத்தியில் இத்தகைய பலன்கள் பரிணமிக்கக்கூடும். எதிர்பார்ப்பான சாதகமான தரும் பலன்களும் மாதங்கள். உடன்பிறப்புகள், இளையவர்களால் பயன் இருக்கும். வீடு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் கூட சில மாற்றம் ஏற்படும். அதாவது தான் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில்களில் கூட அவற்றில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் பார்த்து நவீன பொருட்களோ ஆட்களோ இவற்றை மாற்றி நல்ல ஆர்டர்கள், அணுகுமுறைகளை தொடர்பு கொண்டு நீங்கள் யார் என்பதை முத்திரை பதிப்பீர்கள். அத்துடன் வேலை என்று பிரச்சனை இருப்பவருக்கு அது நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும். அரசாங்க அமைப்புகளும் கூட நல்லதொரு பிறதுறை நிறுவனங்கள் கூட உங்களுக்கு பயனுடையாக இருக்கும். அதன் மேல் உள்ள அதிகாரிகள், அதனை சார்ந்தவர்கள், கீழுள்ள பணியாட்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுடையவர்களாக இருப்பார்கள். தெய்வீக பூஜைகள், புனஸ்காரங்கள், புத்திர பிராப்திகள், சுப வைபவங்கள், பெரியவருடைய ஆசிகள் இவைகளெல்லாம் நன்கு நடக்கும். தடைப்பட்ட சில விஷயங்கள், காரியங்கள், விட்டுப்போன உறவுகள் இதெல்லாம் ஒன்று கூடலாம். நீங்கள் நினைத்த துறையில் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. நீங்கள் அரியர்ஸு விட்ட படிப்புகள் சிலவற்றை தொடர்ந்து நல்ல மதிப்பெண்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து பணிக்காக செல்வீர்கள்.
எந்த ஒரு வகையிலுமே நீங்கள் பிறரோடு இணைந்து செயல்படுகின்ற போது அது தோல்வி இல்லாமல் வெற்றியாக மாறவும், விவகார வியாஜியங்கள் மூலமாக நீங்கள் சக்சஸ் அடையவும், போட்டி பந்தயங்களில் நீங்கள் யார் என்பதை முன்காட்டி அதற்கான பரிசு பாராட்டுகளை தக்க வைப்பவும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் கூட மொபைல், கன்சல்டிங் மற்றும் ரெவின்யூ, சில தொழிலை விஸ்தரிப்பு செய்யக்கூடிய வழிமுறைகள், சுபகாரியங்கள், ஜுவல்லரி, பயிர்த்தொழில், மஞ்சள், கடலை, புன்செய் பயிர்கள், பல வகைகள், நறுமணப் பொருட்கள், பறவைகள், விலங்குகள், கால்நடை தொடர்புடையவர்கள், பத்திரிகை, காவல், பணம் புழங்கும் துறைகள், காப்பகம், கலைத்துறை, சுரங்கம் மற்றும் பட்டை தீட்டும் தொழில், உணவு, ஓட்டல்கள், விடுதிகள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் நல்லது ஒரு நன்மைகளை நாட முடியும். இந்த ஆண்டில் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் நற்பலன்கள் அதிகம் உங்களை வந்தடைய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டில் அமையக்கூடிய பாதகங்கள் எது, அதற்கான பரிகாரம் மாதங்களை பார்ப்போம். வாக்கு கொடுப்பது, பெரிய முதலீடுகளில் செல்வது, உணவு விஷயத்தில் உடல் கட்டுப்பாடுகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனது குடும்பம், பிறருடன் இணைந்து செய்யும் முயற்சிகளும் நீங்கள் சற்று யோசித்து செய்ய வேண்டும். விளையாட்டு, கோர்ட்டு விவகாரம், பிறருக்கான பரிந்துரைகள் மற்றும் விவசாயத்தில் முதலீடுகள் செலுத்துவது, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்து எதையும் யோசித்து செய்ய வேண்டும். உங்களுடைய சில அம்சங்களை இன்சூர் செக்யூரிட்டி பாதுகாப்பாக செய்து கொள்வதும் கூட ஒரு வகையில் நல்லது. கூட்டு வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இவற்றால் பாதிப்புகள் வரலாம். இரட்டடிப்பான சில நிலைகளிலால் உங்களுக்கு சில நேரம் பைசல்களும் பலவீனங்களும் பாதகங்களும் இருக்கும். எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய பலவீனங்கள் அறிந்து பிறர் உங்களை ஏதேனும் ஒரு வகையில் சிக்க வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் நீங்கள் கவனம் செலுத்துவதே நன்மை. அந்தரங்க விஷயங்களை தன்னோடு வைத்துக்கொள்ள வேண்டும். எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த அசுப பலன்கள் யாவும் இவ்வாண்டில் மார்ச், மே, ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் வந்தடைவதற்கு அதிக வழிகள் உள்ளன. பரிகாரம்: இனிப்பு மற்றும் ரவை, மாவு ஐட்டம் இதன் வஸ்துக்களை நீங்கள் தானம் செய்தால் நல்லதே.